எடுத்துக்கிடணும். அதனால இந்த தியானம் எடுத்துக்கொண்டவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்ம சித்தி செய்துட்டு அந்த மகரிஷின் அருள் சக்தி பெறணும். இது என் ஜீவாத்மா பெறணும். எப்படி கொங்கனூர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யாசம் எடுத்த நீங்க இருந்த இடத்துல நீங்க இருந்து யாராவது உங்ககிட்ட கஷ்டம் இப்ப பிள்ளை சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொன்னா ஆத்ம சித்தி செய்யுங்க. மகிழ்ச்சி நல்லாலும் உனக்கு அப்படி செய்யுது. உங்க வாக்கு அவனுக்கு அவன் கெட்டவன்ல இருந்து தப்பவும் செய்யுது. இந்த உணர்வு நீங்க சேர்த்து பாருங்களேன். இது ஒரு கஷ்டமா? இப்ப நான் உங்ககிட்ட நீங்க இப்ப 48 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு இதா போக நீங்க மிளகாய் சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தோஷம் பிடிச்சிருக்கு, இந்த தோஷத்தை நீக்கணும்னு இந்த மாதிரி 48 நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு இருப்பீங்க. அப்படி செய்யணும். உங்களுக்காக நான் யாகம் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 1000 ரூபாய் தட்டுங்க விட்டு அப்படிங்க. அப்படி செய்துட்டு அதுக்கு 2 பட்டி செய்யல, அந்த இது இந்த இது இன்னும் 4-5 பேருக்கு 100 பேருக்கு தர்மம் செய்யணும். அப்பதான் உங்க பாவம் எல்லாம் போகும். இது துவைதவாதிகள் செய்த வேலை. அன்னைக்கு அத்வைதவாதியான அன்னைக்கு ஆதி சங்கராச்சாரிய சொல்ல வேண்டிய தத்துவமே, நீ எதை நினைக்கின்றாயோ அது நீ எப்படி எந்தெந்த உணர்வுடைய எடுக்க வேண்டுமோ அதை இப்படி எடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொன்னார். ஏனென்றால் அன்று கோலமா மகிழ்ச்சியா இருக்கும்போது அரசனா இருந்து தொடர்ந்து அந்த வாழ்க்கையை தனக்கு வெறுப்படைந்து போன விற்பாருதான் ஒன்னும் அறியாத ஏழை ஆதி சங்கராச்சாரியார். அந்த 7 தாய் கஷ்டப்பட்டு இருக்குது. இதெல்லாம் சந்தர்ப்பம் தான். ஞானியா வந்தவங்க பூரா அரசனா வந்தவன் பூராமே ஏமாத்தினவன், தன் அதிகாரத்துல கடைபிடிச்சவன். ஞானி எவனா உன்னை கேட்கல, இவன் தத்துவம் தெரிஞ்சுன்னா உன்னை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்படி இருக்கான். அவனுக்கு அடிமைப்படுத்தி ஒவ்வொரு சக்தியும் தெரிஞ்சுக்கிட்ட அரசன். ஆனால் அதே சமயத்துல அரசனானவன் தான் கடைசியில இருந்து ஏழைகிட்ட வகுப்பு போது அவனுக்கு அந்த ரகத்துல அவனுக்கு திருத்திக்கிறதுக்க முடியுது. அது பூராமே மந்திர வழியில வந்ததுதான். கடைசியில் அவருடைய பிளப்பெல்லாம் போன பிற்பாடு அந்த வம்சத்தில் வந்ததுதான் கோலமா மகிழ்ச்சி. அதான் கோலமா மகிழ்ச்சி. அது ஒரு அணுக்குள் அது 3 பேரண்டமும் பெருவுலகும் ஒரு அணுக்குள் என்ன இருக்குங்கிற வகையில் அதை எடுத்து உணர்த்தின பிற்பாடு அது தெரிஞ்ச பிற்பாடு அவருக்கு சரீரத்தில் ஆயுசு இல்லை. அந்த உணர்வித்தன்மை தான் ஜபத்தால் எடுத்துக்கொண்டிருப்பது இந்த ஆத்மா முதல்ல கூடு விட்டு கூடு பாய்ஞ்ச அதே உணர்வின் தன்மை கொண்டு இங்கே போய் சேருது. ஆனால் இவர் கூடு விட்டு கூடு பாயல இந்த உணர்வை மாற்றிக்கொண்ட பின் அதே ஏக்கலையுடன் கலந்து கொண்டிருந்த ஆதி சங்கராச்சாரிய இளம் பருவத்தில் இயங்கியது அங்கே போய் சேர்ந்தது. எப்படி ராமலிங்க அடியுடைய இடையில இளம் பருவத்தில் தன் அண்ணன் உதைக்க போகும்போது தனக்கு சாப்பாடு போட்ட உடனே ஐயோ எனக்கு தெரியாம எனக்கு சாப்பாடு போய் எனக்காண்டி அண்ணி உதவாங்கிறே என்ற அந்த அது துடித்த நிலைக்குள்ள அந்த இயக்கத்தில் தான் அந்த பக்தி மார்க்கத்தில் அதை பரதகண்டே பரசுராம உணர்வுக்குள் பரதன்னு அதை காட்டிய உணர்வுக்குள் இயக்கிய நிலையினால அந்த உயிராத்மா இங்க அந்த உணர்வுக்கு தக்கவாறு இயங்குவது அத்வைதம் சூத்திரம் நிலைக்குள்ள நீ எடுத்து உடலுக்குள் இறை நீ உரைய செய்ய வேண்டும் என்று அந்த தத்துவ ஞானி சொல்லிட்டு சென்றார். ஆகையினாலே இதையெல்லாம் உங்களை நீங்க நம்பி நாம ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல, உலகம் பூராமை நச்சுத்தன்மையா மாறிக்கொண்டிருக்கு. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க தியானத்தை செய்து அந்த கொங்கணமா மகரிஷி எப்படி எல்லா வீட்டுக்கு ஆசிரியம் எடுத்து அவர் பூராமே பிச்சை எடுத்துதான் வந்தாருங்க. பூரா இடத்துல மலை மேல இருப்பாரு, 7 மலையா மேல ஏறி இறங்குறது சாப்பிட்டது ஒவ்வொரு வீட்டுக்கு போய் இங்க நிக்கிறது இல்ல, கீழே போய் சாப்பிட்டு வர்றதுங்க. சாப்பிட்டு வந்து இங்க நல்லா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல ஒரு சாப்பாட்டுக்கு வரான்னு யார் வீட்டுக்கு எங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க போயிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஏக்கம் பூரா இப்படி குவிச்சாங்க. ஏன்னா அந்த உடல்ல இருந்து இன்னைக்கு அந்த வழியில் தான் போறோம். இது போன திருப்பதி போனா அதனால பணம் கொடுப்பாருன்னு தான் போகும், மனசு கொடுப்பாருன்னு யாரும் போறதில்லை. பணத்துக்காண்டி தான் போறாங்க. ஏன்னா இந்த உண்டியில தூக்கி கொண்டு அங்க போட்டு வந்தோம்னா மொத்தமா எனக்கு கொடுப்பான். இந்த உணர்வு தான் அவங்க வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேல வரக்கூடிய சீக்கோ அதனால வரக்கூடிய விளைவோ மாத்துறதுங்க இல்லை. எல்லாம் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்கணும், ஏமாத்திரங்கிட்ட கொடுக்கணும், மந்திரவாதிகிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும் சம்பாரிச்சது. இங்க பணம் வரும், இங்க சாப்பிடுவோம், பகுதி சாப்பிடுவோம். ஆக நமக்குள் விஷம்தான் இருக்கும். விஷத்தை நீக்கிறதுக்கு நமக்குள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய உயிரான ஈசன் இடத்தில் நாம் கொடுப்பதை சமைத்து கொடுப்பது அவன் எந்த அந்த ஆதிசங்கராச்சாரிய சொன்ன நிலையை நாம் மறந்து விட்டோம். அதனால இது ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஏற்படுத்துவது போல இப்போ நாம் என்ன செய்யறோம், எல்லா சிரமத்துல நாம நிவர்த்தி ஆகணும். இப்போ உங்க சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்துலதான் நிவர்த்தி ஆகணும். நல்ல வாழ்க்கை கொடுத்து உங்களுக்கு நல்லா ஆகணும்னு சொல்றோம். இதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உபதேசத்தை கொடுக்கிறோம். இந்த உபதேசத்தில் உணவுடைய நினைவு கொண்டு ஈஸ்வரா உங்க உயிரை எண்ணுங்க. அந்த பகசின் அருள் அந்த சூரியன் காந்த சக்தி பெறணும். ஒரு 10 நிமிஷம் இது சந்தர்ப்பம் உங்களுக்கு தெளிவு. இதை நீங்க எடுத்துக்கொண்டால் இப்ப நாம எப்படி சொன்னாரு, எனக்கு எல்லாத்துக்கும் நான் யார்கிட்ட வந்தா உடல் அவங்க நல்லா ஆக்கணும் நீ சொல்லு.
அவங்ககிட்ட நல்ல வாக்கு வாங்கு அப்படின்னு சொன்னார். நான் இப்ப நினைச்சிரும் இதே எங்க சந்தர்ப்பத்தை நீங்க இதே மாதிரி எடுத்துங்க. படிச்ச குழந்தையா நீங்க ஆத்ம சித்தி செய்து உனக்கு சீக்கிரம் நல்லா இப்ப உனக்கு நல்லா படிப்பு வரும், ஆத்ம சித்தி செய்யுங்க. உங்களை அறியாம எதை எண்ணி நீங்க வேதனைப்படுறீங்களோ அதை இப்படி மாத்துங்க. நீ கொஞ்ச நாள் சொல்லிட்டு அப்புறம் நீங்க சொல்ல வேண்டாம், அது சொல்லணும். இப்ப நீங்க கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு ஜபம் நீங்க கஷ்டம் கஷ்டம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆளை பார்க்கும்போது உங்க கஷ்டத்தை சொல்லுவீங்க, ஆளை பார்க்காத போது தியானம் அதுதான் தியானிப்பீங்க. எனக்கு இப்ப இருக்குதே ஈஸ்வரா, எல்லாம் எந்த சாமி சொல்லுமோ அந்த சாமி பேரை சொல்லிட்டு எந்த சாமி மேல பக்தியா இருந்தோமோ எந்த இது மேல பக்தியா இருந்தோமோ அதுதான் நினைப்போம். அது நினைச்சிட்டு யாருக்கு மேல நல்லதா இருக்கணுமோ இப்படி பண்ணானே இப்படி பண்ணானே இப்படி பண்ணானே அவன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தியானம் பண்ணுவோம் மனசுக்குள்ள. அப்ப வெளியில வந்து நீ இப்படி பண்றியாடா இப்படி பண்றியா சின்ன 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 இருக்கிற இதே தியானத்தை அந்த மூச்சு உள்ளு கொண்டு போய் கை கால் குடைச்சல், இதெல்லாம் கை கால் குடைச்சல் வருது. என்னங்க செய்யறது, எங்க மனசே வீட்டுல இருக்க முடியாது. எல்லா வசதி இருக்கு, டிவி இருக்கு, சாப்பாடு இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் கூட மனசே இங்க வீட்டுல இருக்கிறதுக்கு விட மாட்டேங்க. எங்கேயாவது போகணும், எங்கேயாவது காசு கொண்டு கொடுத்து போட்டு சுத்திட்டு வரணும். அப்பதான் மனசு நிம்மதி. இப்படித்தான் நம்ம காலங்கள் இருக்கு. அதை போக்குறதுக்கு தான் நாம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீங்க ஆத்மசுத்திங்க ஆயத்தை எடுத்துங்க. இப்ப நான் எப்படி உங்களுக்கு நல்லா சொல்லணும், இதே மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் வரப்போ இதை எடுத்துங்க. உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம், இந்த ஆத்மசுத்தி செய்ய உங்களுக்கு நல்லா போகும். நல்லா இப்ப நாம அடுத்தவங்கிட்ட கஷ்டத்தை சொல்லும்போது கேட்கறவங்களுக்கு அவங்க கைகால் குடைச்சல். நிச்சயம் அவங்க அடுத்தாப்புல நீங்க வீட்டுல உட்கார வச்சு கேட்டீங்கன்னா போறோம். கஷ்டம் சொன்னாங்கன்னா வீட்டுல வச்சு உட்கார்ந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கேட்போம். கொஞ்சம் வீட்டுல அங்க பையன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் வீட்டுல கஷ்டமா இருந்தாலும் 2 பேரும் நல்லா அங்க உட்கார்ந்து பேசினாங்களோ அங்கதான் வந்து உட்காருவாங்க. அங்க உட்கார்ந்தவொடனே இந்த ராமாயணமே சமையல் பண்றது போயிடும், மற்றதெல்லாம் போயிடும். கடைசியில என்னத்த உலகம். அப்புறம் இந்த உணர்வுகள் என்ன செய்யும், அவங்களை கண்ட உடனே சாடிட்டே இருக்கும். அதுக்கு வரும். இப்ப அதே சமயத்துல காதல கேட்டுட்டு இருந்தேன்னு வீட்லயும் பதிவு செய்துட்டு வீட்டுக்குள்ள வந்து நிம்மதி இல்லை. காதல கேட்டுட்டு இருந்தா ராத்திரி எல்லாம் கைகால் என்ன செய்யறது எல்லாம் நினைச்சு கைகால் பூரா கைகால் குடிச்சிரு, கண்ணெரிச்சு, தலை வலிச்சு. எல்லாம் டாக்டர்கிட்ட போனா இப்படி இருக்குது எல்லாமே தேங்கிதான் போவோம், கால் மடக்கிட்டு இருக்கும். இப்ப நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், விஷயம் எந்திரிச்சிடலாம். ஆனா நான் சங்கடமா அடிக்கடி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கடமா பேசினா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கங்க தேங்கி நிற்கும். இந்த உணர்வு போய் வேகமா தடுத்து நின்னோம்னா இந்த விஷயம் நிச்சயம் அங்க கொஞ்சம் தேங்கி. ஆனா இந்த உணர்வு அதை தடுச்சுன்னு இது கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் நான் கவலையும் சந்தனம் வேதனையும் எடுத்துட்டு இருந்தேன்னா நான் மடிச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் இந்த பிராணாவை நம்ம மூச்சு எடுக்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே சர்க்குலேஷன் பண்ணிட்டு வரும். அப்ப இங்க போய் ஏக்கல அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இந்த உணர்வின் தன்மைகள் அது துடிக்கணும். அப்ப இது போய் மோதும்போது நினைச்சு அந்த இடத்துல நினைச்சு இந்த அசுத்தங்கள்லாம் அப்படி அப்படியே இப்ப அடைஞ்சுக்கிடும். அதான் அந்த மூட்டுக்கு வலி, நம்ம உட்கார்ந்து இருக்கும் முழங்காலுக்கு வலி, எந்திரிக்க முடியலையே, நடக்க முடியலையே, இதெல்லாம் வரும். நாம கவலையா இப்ப எப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டு உட்கார்ந்து மடக்க முடியாது, மடக்கி உட்கார்ந்துட்டு இருந்தா நீட்ட முடியாது, அந்த அளவுக்கு வரும். ஏன்னா அந்த விஷமான தன்மைகள் அது பலவீனப்படுத்தும், அதெல்லாம் தேங்கிடும். நாம சுவாசிக்கக்கூடிய இந்த பிராணவாயு ஒவ்வொரு இடத்துலயும் போனோம்னா அந்த மோதிர அது தன்மைக்கு இதெல்லாம் தேங்கிடும். சுத்தப்படுத்துறதுக்கு வழி இல்லை. அதனால இந்த கவலையா இங்க இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும். அங்க இருந்து கோயிலுக்கு வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வந்து போட்டு எனக்கு பணத்தை கொடுத்தா போடுறான்னு சொல்லுவோம். அப்புறம் அதை கவலையே போட்டு தியானம் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த ஆத்ம சுத்தி எல்லாம் செய்யும்போது இது மாதிரி செய்யுங்க. உங்களுக்குள் வரக்கூடிய நோய்கள் விளைகிறோம், உங்க மனக்கவலைகள் நீங்கும். இத்தொழில நீங்க முன்னேற்றம் அடையணுமோ அடைய முடியும். நாளைக்கு வரக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய அறிவுகள் இருந்து வரக்கூடிய சில விஷத்தன்மையில இருந்து உங்களை மீட்டுக்கொள்ள வரும். ஏன்னா இவ்வளவு சுலபமா சொல்றதுனால நீங்க அலட்சிப்படுத்துறாதீங்க. அதனால நீங்க இது ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானத்தை செய்யுங்க. இறந்தவங்களுடைய உயிராத்மா, மூதாதிகளுடைய உயிராத்மாவுடைய நிலைகள் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு சேர்ந்து அந்த உயிராத்மா அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அவசியம் இது கட்டாயம் செய்து ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள, ஏன்னா அந்த அவங்க உணவு உங்க உடல்ல இருக்குது. இந்த முறைப்படி நாம தியானத்தை செய்து இப்ப பௌர்ணமி தியானத்துக்கு எல்லாம் உங்களுக்கு அந்த பவரை கொடுக்கிறோம். உங்க புலனறிவுக்கு விண்ணை வெட்டி செல்லக்கூடிய அளவுக்கும் அந்த விண்ணுடன் உங்க உணவுகள் தொடர்புகளை வைக்கிறோம். அதே சமயம் இந்த இறந்தவருடைய உயிராத்மாவை நீங்க எண்ணி உண்டி அங்க தள்ளணும். அப்ப அந்த இறந்த ஒரு அங்க போய் சேர்ந்த ஏற்பாடு உங்க இப்ப விஞ்ஞானிகள் எப்படி ராக்கெட்டை வெளில செலுத்துறாங்களோ அதுல இப்ப ராக்கெட்டை செலுத்தி அதுக்குள்ள மனிதனை வச்சு இந்த எந்திரத்தை இங்கே வச்சு கம்ப்யூட்டர் அலவரிசை வச்சு பாக்குறான். அங்க இருக்கக்கூடிய செய்தி ஆண்டினா வச்சு இழுக்கிறான். அதே மாதிரி நீங்க மேல செலுத்தி போட்டு நம்ம ஆண்டினா கண்ணு இருக்குது, இந்த உணர்வை செலுத்தி அங்க எழுதுங்க, கேளுங்க, இந்த உணர்வை ஏங்குங்க, நீங்க எடுங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சு எடுக்கிறது இல்லை, தெரியாம நீங்க நினைக்கும் போதே வர்றதுக்கு இப்ப ரேடியோ கொண்டு போய் வச்சு திருப்பி நாக இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் திருப்பி வைக்கிற மாதிரி உங்களுக்கு திருப்பி வைக்கிறது லேக சுலபமா கொடுக்குறோம்.
இது தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணாத நிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க துன்பத்தை போக்க முடியும், நாளைக்கு வரக்கூடிய விஷயம் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால இது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உணர்வின் ஆற்றலை வாரத்தில் ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் சேருங்க. எப்படி சூரியன் ஒரு பிரபஞ்சமா இருந்து சூரியன் ஒரே இயக்கத்தில் இயங்குதோ, ஒரு குடும்பம் நாயாச்சுன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது கூட்டு குடும்ப தியானம் செய்யுங்க. வெளியூர் எங்க நீங்க பிரிஞ்சு போனாலும் சரி, நீங்க தனித்தனி குடும்பமா பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, மூலாவுடைய நிலைகள் இது எண்ணி வாங்க, ஒரு சர்க்குலேஷன் வரும். இன்னைக்கு ஒரு பிரபஞ்சத்தினுடைய நிலைகள், ஒரு பிரபஞ்சத்துக்கு உருவான ஒவ்வொரு உணவுடைய நிலைகள் இன்னொரு பிரபஞ்சமா மாறும்போது அது இவருடைய இயக்கத்துறது தான். இப்படி 2000 பிரபஞ்ச குடும்பம் இருக்குகின்றது. நாம் இப்ப வாழக்கூடிய 2000. இதே போல எத்தனையோ அந்த வம்சத்தில் வரக்கூடிய நாம எத்தனை குடும்ப வம்சத்தில் வர்றோமோ இதே மாதிரி பேரண்டத்தில் ஒரு சூரிய குடும்பம் ஏதாவது ஒரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை போல பேரண்ட குடும்பம் நிறைய 2000, 3000, 4000 குடும்பமா இருக்கும். இப்ப நான் ஒரு வம்ச வழியிலிருந்து 4-5 100 தலைமுறையில பார்க்க போன எந்த வம்சங்கள் இருக்கும். அதே போல அந்த வம்சத்தினுடைய நிறைய போறதான் சூரிய குடும்பம் இருக்கின்றது. இதை போன்ற நாம் அந்த பிரபஞ்சத்தை போல இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த பிரபஞ்சத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும். அந்த இணைப்புடன் நான் சென்ற பிற்பாடும் நாம் உயிராத்மாவுடைய இதை விட்டு சென்ற பின் நமக்கென்று சிருஷ்டித்து இன்னொரு பிரபஞ்சம் ஒளி. நாம் தனித்து போகணும். இதெல்லாம் நம்ம கோல் தான். இது கோள்கள் அது வந்து ஒண்ணுக்கு வேலைக்காகாது. கோளுக்கு சமம்தான். நாம் அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் சூரியன். நாம் தனித்து இது குடும்பம் அல்ல, நாம் குடும்பம் ஆக்குறது சப்தரிஷி மண்டலம். அங்க ஒளி ஆன பிற்பாடுதான் தனக்கென்று ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது. அதுதான் நிலையான பெருவீடு பெருநிலை என்பது. அதை செல்ல வேண்டும். ஆக இதை போல நாம் இந்த வீட்டு கூட்டு குடும்ப தியானம் இருந்து இறந்த உயிராத்மா இன்னொரு உடலுக்குள் போயாச்சுன்னா ஆடமாடாதான் போகுது. நாம அந்த வேதனை நாம் எடுத்தோம்னா நம்ம உடலுக்குள் வந்து நாம இப்ப பாசத்தோட இருந்தோம்னா அந்த சீக்கிரம் நம்ம கிட்ட வந்து நாமளும் அங்கதான் போவோம். அவங்களை காப்பாற்ற முடியாது. அவங்களை காப்பாற்றணும்னா ஆத்ம சுத்தி செய்து மகிழ்ச்சி நல் சைத்தால நீ குணமாவே, அது குணமாக மகிழ்ச்சி நீ சப்தரிஷி மண்டல ஒளியோட நீ கலப்ப இறந்த பிற்பாடு இருக்கிற மகிழ்ச்சி நல்லா நலமாகும் பிரார்த்தனை பண்ணுங்க. இறந்துட்டாலும் அந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோட நீ இணையணும், அந்த ஒளி சரீரம் தர வேண்டும் என்று எண்ணுங்க. நீங்க பாசத்தால இப்படி கவர்ந்தால் இந்த ஆத்மா அவங்க வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அதே வியாதி வரும், வேதனை வரும். நீங்க இதே மாதிரியான அடுத்த உடலுக்குள் செல்ல முடியும். ஆக இதை தவிர நீங்க தப்பவே முடியாது. ஆகிய மெஞ்ஞானிகள் காட்சி அருள்வழியான அதில் வந்து நாம் மீள வேண்டும். அதற்கொண்ட நிலையில் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை இதை செயலாக்கிக் கொள்ளுங்கள். ஆகையினாலே அந்த கொங்கனவர் போல நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கையிலே நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளுக்காவது இந்த ஆசையத்தை கேளுங்க. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வாக்கு கேட்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல சொல்லுகளை சொல்லி அந்த உணர்வுடைய நிலைகளை எடுப்பதற்கு ஒரு முயற்சி இருங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்க இந்த வெண்செலுத்த செய்யுங்க. ஏனென்றால் ஒருத்தர் உடலுக்குள் இன்னைக்கு போன உடனே இந்த பழி சேர்க்கக்கூடிய உணர்வோட தான் அந்த உடலை சேர்த்துருவாங்க. அவங்க இந்த உடலுக்குள்ள வந்து அவங்களை இம்சப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மறைமுகமா இருப்பாங்க, வெளியில தெரியாது. அதை நாம இதே மாதிரி செய்துட்டு இருந்தோம்னா அந்த உடல் இறந்து இருப்பாங்க. அந்த உயிராத்மா இருந்துச்சுன்னா நம்ம உணர்வு அங்க இருக்கின்றது. ஏன்னா அங்க கருவா ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆடமாட 2 சரீரத்துக்குள்ள போச்சு. அல்ல ஒரு சரீரமே இன்னைக்கு பாசத்தோட அவங்க ரொம்ப நோயாய்ப்பட்டு இருக்காங்க, வேதனையால் இறந்துட்டாங்க. அப்ப வேதனை ஆகி நம்ம உடலுக்குள் வந்துருச்சுன்னா அந்த பாசத்தினாலே அது வந்து இருப்பா நீங்க டபுள் விஷயமாகுது. ஏற்கனவே விஷயம் அதிகமாகுது. இந்த 2 விஷயம் ஆகி போச்சுன்னா உணர்வு நினைவே இழந்துவிடும். அப்ப நம்ம விஷம் பெற்ற ஒரு பாம்பு கொத்துனா நினைச்சு இது விஷம் கம்ப்ளீட்டா இறங்கிடுது, நினைவே இழந்து போகுது. அதே போல மனித உடலுக்குள் இந்த பாசத்தால் எடுத்துக்கொண்டால் அந்த உயிராத்மா இங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகாகும். அந்த பாசத்தினால் அந்த உயிராத்மா என்ன செய்யும், அது பிணைத்து விடும். இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு 2 ஆத்மா போயிடுச்சுன்னா அடுத்து மனித வாசனைக்கே போகாது. அடுத்தாப்புல அந்த வாசனைக்கு தக்கவாறு எந்த மிருகமோ அந்த குணத்தின் தன்மைக்கு அங்க போய் சேரும். இதை போல செய்து விட்டால் அப்போ ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் இதே போல ஒரு மனித உடலுக்குள்ள இந்த வெளியே வந்தாச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம கூட்டு குடும்ப தியானம் என்னுடைய உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோட இணைய வேண்டும். அவங்க எந்த நிலையில இறந்திருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுடைய உணர்வு நமக்குள் இருக்கு. அந்த உணர்வு உண்டு தெளியாச்சுன்னா அந்த சப்தரிஷி மண்டலத்தை இன்னும் ஈடுபட்டு. ஆனால் சப்தரிஷி மண்டலத்தில் வரக்கூடிய உணர்வின் வெளியலைகள் அவங்களுக்கு ஆகாரமா சேர்க்கின்றது. நாம எண்ணிய உடனே அங்க இருக்கக்கூடிய அலைகளை நாம் பெற முடிகின்றது. அது இல்லைன்னா இங்க கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் தலை செமிந்து கொண்டு போய் எங்க அப்பா செய்த பாவத்தெல்லாம் அந்த சாம்பல கொண்டு போய் கங்கையில கரைச்சிட்டு இன்னைக்கு நீ எல்லாம் எங்க அப்பாவுக்கு மோசத்துக்கு கொண்டு போய் காய்கறி பசுமாடு வீடு கொடை கூட எல்லாத்தையும் கொடுத்து எங்க அப்பாவுக்கு மோசத்துக்கு கொண்டு கொடுத்துறாங்கன்னா நரக லோகத்துக்கு தான் அனுப்புறீங்க, சொர்க்கத்துக்கு அல்ல. இதெல்லாம் நம்ம எரியாமலே சொர்க்கத்துக்கு அனுப்புறோம் சொல்லி போட்டு இது நம்ம எரியாம மந்திரக்காரன் கையில சிக்க வச்சிரும், நரகத்துக்கு அனுப்புறோம். ஆனால் அந்த மெய்ஞானிகள் சொன்ன வின் செலுத்த வேண்டும். உங்க உணர்வுக்கு நாங்க உண்டு சொல்லுங்க. அதை போல நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை எடுத்து சமையல் பண்ணும்போது மாதிரி செய்யுங்க. வாரத்தில் ஒரு மாதிரி செய்யுங்க. கணவன் மனைவியும் ஒரு நாளைக்கு 5 தரமாவது ஆத்மசுத்தி செய்து கணவனுக்கு மகிழ்ச்சி அருள் சக்தி பெற வேண்டும். ஒரு மூச்சும் பேச்சும்
அவர் அவர் மூச்சும் பேச்சும் உலக மக்கள் நான் அமைதி பெற உதவ வேண்டும். அவர் எச்செயல் செய்தாலும் நலமும் வளமும் பெற வேண்டும். எத்தொழில் போனாலும் அவர் செய்ய